சார் ஒரு பெரிய பொன் வில்சன் சார், ஒரு பெரிய மாநிலம் சார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்திற்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கிறது. இந்தியாவின் ஆகச்சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் பேசியிருக்கக்கூடிய பேச்சு, நம்மக்கிட்ட நிறைய கூடுதல் பொறுப்பு இருக்குது, நமக்கு நிறைய நம்மளுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிற எல்லாவற்றையும் உணர்ந்து பேசிய உரையா திரு விஜயினுடைய இன்றைய பேச்சு. இப்போ விஜய் பேச்சு இப்போது ஒரு நன்றி அறிவிப்புக்காக போயிருக்காரு அங்கே. அதுவும் இவ்வளோ நாள் கழித்து ராஜினாமா பண்ண பிறகு தான் போயிருக்காரு. சரி, நம்ம பாராட்டலாம், சரி போயிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு. ஆனால் விஜய் பேச்சில் பப்ளிக் அப்பியரன்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு. அப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது பேருக்கு அது நன்றி அறிவிப்பு மேடை அப்படின்னாலும், ஆனால் நிறைய விஷயங்கள் பேசுவார். ஒரு முதலமைச்சர் விஜய் வேறு, ஒரு வேட்பாளர் விஜய்ன்றது வேறு, ஒரு கட்சித்தலைவர் விஜய்ன்றது வேறு. இன்றைக்கு முதலமைச்சர், 8.5 கோடி மக்களுக்கும் அவர் முதலமைச்சர். அப்போது அந்த ஸ்தானத்துலேருந்து அவர் என்ன விஷயங்கள் பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆட்சி பொறுப்பு வந்தாச்சு. அப்போது விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று வேணாம், தேர்தல் பரப்புரையை எடுத்துக்கோங்க, இப்போ அவர் பேசுனதை எடுத்துக்கோங்க, இதை மாற்றி போட்டுக்கலாம். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிக்கே. தேர்தல் முடிஞ்சிச்சு, ஓட்டு போட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இப்போ ஒன்று டிவிக்குன்னு திருப்பி தேர்தல் வைக்கிறதா? ஓகே, என்ன சார் பேச்சு இது? அப்போது ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. அடுத்த கட்டது இப்போ திமுகவை விமர்சிக்கலாம். திமுக என்னென்ன உங்களை விமர்சிச்சிச்சு, இப்போ நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் என்ன விமர்சிது, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நியாயம். அதுதான். இன்னும் பலர் இதை இன்னும் பலர் ஆனால் இன்னும் பலர்லேருந்து 25 பேர் வரலாம், அதை சேர்த்துக்கலாம். இன்னும் பலர்லேருந்து 4 பேர் குதிரை பேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு வரலாம், அதை சேர்த்துக்கலாம். அது இனிக்கும். அவங்க இன்னும் பலர் கிடையாது. அப்போது இதெல்லாம் நிறைய முரண்பாடு. இன்னொன்று, திமுகவை அவர் பழி சொன்னது என்ன சொன்னார்? எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எஸ்ஓபி எங்களுக்கு மட்டும்தான் போடுறாங்க, 5000 பேர் எங்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன் போடுறாங்க, எங்களுக்கு மட்டும்தான் QR கோடு போடுறாங்க எல்லாம் சொன்னார்ல. இன்னைக்கு யார் முதலமைச்சர்? அவருக்கே எஸ்ஓபி போட்டுக்கிறாரா? அவரே QR கோடு வச்சிருக்காரா? ஏன் லட்சக்கணக்கான பேர் வரட்டுமே? திமுக தானே உங்களை கட்டுப்படுத்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு உங்கள் கையில் தானே அதிகாரம், ஆட்சி, காவல்துறை, சட்டம் ஒழுங்கு எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்குது. வரட்டுமே உங்கள் தொண்டர்கள், உங்கள் ரசிகர்கள். ஏன் அவங்களுக்கு QR கோடு? அப்போது திமுக அன்னைக்கு பண்ணது சரியா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போது இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே தான் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ ஓகே, இப்போ இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே சொல்கிறாரு எம்ஜிஆரை விட நான் நிறைய, அதாவது இந்த எஸ்ஓபி ஒன்லி டிவிக்கேன்னு தான் பேசினாரு, அப்படிதான் பேசினார் புசி ஆனந்த். ஆனால் அது நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் எல்லாருக்கும் போடப்பட்டது. அரசியல் காரணங்களுக்காக விமர்சிக்கிறதுனால போய் நீங்கள் இல்லை விமர்சிச்சு கூட இருக்கலாம், தவறு கிடையாது. எந்த கட்சியும் விமர்சிக்கும் ஆட்சியாளரை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரிலீவ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போ புரியுது. அப்போ இது பொய், நீங்கள் பண்ணது வேணும் தான் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ தெரியுதா? முதல் விஷயம் அதுதான் சொல்கிறேன். அடுத்தது சொல்கிறேன், எடுத்த உடனே மற்றவர்கள் இவர் எம்ஜிஆர் மாதிரி, இவர் ஜெயலலிதா அம்மா மாதிரி சொல்கிறாங்கன்னா அது சுயநலத்துக்கு சொல்கிறது வேறு விஷயம். இவரே சொல்கிறாரு எம்ஜிஆரை விட நான் அதிகம் ஓட்டு வாங்கினேன், ஆனால் என்னை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. 2016 அதிமுகவில் எம்ஜிஆருடைய சிஷ்யை, சீடர் ஜெயலலிதா அம்மா. இப்போ 2016 41% வாங்கினாங்களே, உங்களை விட 1,76,00,000 ஓட்டு வாங்கினாங்களே, அதை அப்போ கம்பேர் பண்ணலாமே. ஓகே, 234 தொகுதியிலையும் ரெட்டலை சின்னத்தில் தான் இருந்தாங்க, அதை கம்பேர் பண்ணிங்களா? அப்போது என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் அப்படின்றது தெரியாமையே அவர் பேசுகிறாரா, அந்த எண்ணம் வருது. இன்னொன்று, நீ ஆட்சி கட்டில் உக்காந்தாச்சு. உக்காந்த பிறகு இன்னைக்கு விவசாயிகளுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க, 5 ஏக்கர் இருந்தால் முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி தெளிவாக நீங்கள் கொடுத்துருங்க. அதை நான் படிக்கவே முடியும் என்னால், ஏன்னா எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சொல்லிட்டு அதுலேயும் என்ன சொல்கிறீங்க, 2024 ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்குதுன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வங்கிகள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில அரசு தான் அதில் கடன் தள்ளுபடி பண்ணுறதோ இல்லை கட்டுறதோ அவங்க எல்லைக்குள்ளே தான் இருக்குது. அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா,
45லேருந்து 60 நாளைக்குள்ளே அந்த பணத்தை கட்டிட்டா சரியாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பரிந்துரை தான் அது. அது கம்பல்சரி. அது வந்து 2024 கொடுத்தது. நீங்கள் 2026 வாக்குறுதி கொடுக்குறீங்க. அந்த கைட்லைன்ஸ் ஆர்பிஐ கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு கைட்லைன்ஸ் தெரியாதா? இன்னைக்கு விவசாயத்துறை அமைச்சர் நம்ம இவர் நிதித்துறை அமைச்சர் நம்ம மரிய வில்சன் சொல்கிறாரு, இல்லை ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கொடுத்தோம். எப்படி விவசாயிகளை ஏமாத்துறதுக்கா? என்ன விஷயம் இது? இப்போ நிதி கம்பெனி தான் அந்த மாதிரி போடும். என்னென்ன உங்களுக்கு 20% வட்டி தரேன், 30% வட்டி தரேன்னு சொல்லிட்டு கீழே ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போடும். நீங்கள் ஓப்பனாக நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன கடன் தள்ளுபடி? ஏங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் 7000 கோடி தள்ளுபடி பண்ணார். 7 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி 12100 கோடி தள்ளுபடி பண்ணுறாரு. நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஆட்சிக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உக்காந்து 2000 கோடி தள்ளுபடி பண்ணுறீங்க விவசாயிகளுக்கு. புரியுது. அப்போ இதை கம்பேர் பண்ண என்ன ஆகுது? அப்போ சொல்லுங்கள். அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு சார். வந்த உடனே எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுருக்கோன்ட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் செய்வோன்னு சொன்னீங்கன்னா என்னைக்கு செய்ய போகிறீங்க? இப்போ 2500, இப்போ திமுக 1000 ரூபா கொடுக்குது உரிமை தொகை, இன்னும் 1 கோடி பேருக்கு கொடுக்கணும். நீங்கள் சொன்னது என்னென்னா ரேஷன் கார்டு கூட சொல்ல, தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும் மாதம் 2500ன்னு சொன்னீங்க. நீங்கள் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க, 6 மாதம் 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, தவறு கிடையாது. அந்த அரியர்ஸோட சேர்த்து கொடுங்க. ஏன்னா இதே தான் திமுகவை நீங்கள் விமர்சிச்சிங்க. 28 மாதங்கள் கழித்து கொடுத்தாங்க, அந்த அரியர்ஸோடு சேர்த்து கொடுக்கணும். 55 மாதம் கழித்து 30 லட்சம் பேர் கொடுத்தாங்க, அந்த அரியர்ஸோடு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? சொல்லி தானே இப்போ நீங்கள் கூட கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் அந்த அரியர்ஸோடு சேர்த்து கொடுப்பேன்னு சொல்லிடுங்க. இப்போது 200 யூனிட்டு அப்படின்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லிங்க. இப்போ என்னைக்குன்னா ஸ்டாலின் ஐயா சொன்னாரா 100 யூனிட் நான் தான் கொடுத்தேன்னு அவர் சொன்னாரா? 100 யூனிட் ஜெயலலிதா அம்மா கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். இதை மேடையில் அவர் சொல்கிறாரு, இல்லை ஸ்டாலின் ஐயா இது நீங்கள் கொடுக்கல, ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. அவர் என்னைக்கு சொன்னார் நான் கொடுத்தேன்னு? ஓகே, அவர் சொல்லவே இல்லையே. இப்போ நீங்கள் சொன்னதான் என்னன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்றீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 200 கிடையாது, அந்த 100 தான். அப்போ எந்த மாதிரி மறைமுக நிபந்தனைகள்லாம் நீங்கள் வைக்கிறீங்க? இப்போ இந்த விவசாய கடனில் சார் தமிழ்நாடு அரசாங்கத்தினோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 14,22,555 பேர் இதனால் பயன்பெறுவார்கள்னு சொல்லுது. ஆமாம், அது இதுக்கு முன்னாடியே சார் 16 லட்சம் பேருக்கு மேலே பயன்பெற்றாங்க. 16 லட்சம் பேரும் முழு கடன் தள்ளுபடி பயன்பெற்றார்கள். இதில் என்ன கொடுத்துருக்குதுன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க. சப்போஸ் ஒரு விவசாயி நீங்கள் 1 லட்ச ரூபா சாதாரண இன்னைக்கு விவசாயி வாங்கணும்னா ஈஸியாக வாங்கி 1 லட்சம் இருந்தால் தான் அவங்க கொஞ்சமாவது பண்ண முடியும். ஒரு ஏக்கருக்கே 35,000 40,000 செலவாகுது அவங்களுக்கு. அப்போ 1 லட்சம் கடன்றது சாதாரணம். 1 லட்சம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 கிடைக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருமான மனப்பான்மையோட பரந்த மனப்பான்மையோட 5,000 ரூபா தள்ளுபடி பண்ணுறாரு. 95,000 நீங்கள் ஸ்டாலினா நம்ம இவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெருந்தன்மையோட சொல்றாரு 5,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்றாரு. 95,000 ரூபாய் கட்டக்கூடிய விவசாயிக்கு 5,000 ரூபாய் கட்ட முடியாது. என்ன ஆயிட போகுது இல்ல? அப்போ நீங்க என்ன சொல்ற, நீங்க காலம் எடுத்துக்கோங்க, அந்த விவசாயிகளுக்கு சொல்லுங்க. இன்னொரு என்ன செய்றீங்க சார், இன்னொரு டெக்னிக்கல் அதில் நீங்க அரவிந்த் சார் பார்க்கணும். மார்ச் மாதம் ஏன் இன்னைக்கு வருதுமா, அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அப்போ விவசாயிகள் நிறைய கடன் வாங்குவாங்க. அப்போ அந்த சாகுபடி அப்போ நிறைய கடன் வாங்குவாங்க, உரத்துக்காகவும் கடன் வாங்குவாங்க. மார்ச் ஏப்ரல் கணக்கு தான். இவர் என்ன கணக்கு கொடுத்துருக்காருன்னா 1 மே 2025லேருந்து 28 பிப்ரவரி 2026 வரைக்கும் வாங்கின கடன். ஓகே, அந்த காலகட்டத்தில் பெரிய கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க, புது கடன். புரியுது. நீங்கள் புது கடன்கள் 2024 மார்ச் ஏப்ரலில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் ஏப்ரலில் இருக்கும். இந்த ரெண்டையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மே மாதத்துலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வைக்கிறீங்க. இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்போ இது எல்லாமே நீங்கள் என்னன்னா அதிருப்தி நீங்கள் மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாற்றத்தை உண்மையான மாற்றத்தை கொடுங்க. ஓகே, நீங்க அதுதான் முக்கியம். புரியுது. அதாவது இந்த 1 மாதத்தில் நடந்த விஷயங்களை பேசுகிறேன், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு பேசியதில் கூட ஒரு தெளிவற்ற பேச்சு. ஆமாம், இன்னொன்று முக்கியமான எதிர்பார்ப்பு நம்ம என்னன்னா முதல் முறையாக நீங்கள் பிரதமரை போய் பார்த்து வரீங்க. நம்மளுக்கு வேண்டிய பிரதமர் வேண்டாத பிரதமர், இது ஒரு வாய்ப்பு. நீங்கள் நிருபர் செய்தியாளர்கள் தான் சந்திக்கிறதுக்கு பயம் உங்களுக்கு துணிவில்லை. சரி, இந்த இடத்துல மக்கள் மன்றத்திலேயாவது அதை போய் சொல்லியிருக்கலாம்ல, நான் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன்,
முதல்வர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏங்க 42 மீனவர்களும் 266 படகும் பிடிச்சி வச்சிருக்காங்களே, நீங்க லெட்டர் கொடுத்தீங்களே, இதே ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும்போது நீங்க சொன்னீங்க. கடிதம் எழுதிட்டு அப்படியே போய் படுக்க போயிடுவார், தூங்க போயிடுவாரு, மானே தேனே அப்படின்னு போட்டுக்குவாரு அப்படின்னு மேடையில் பேசுனீங்கல்ல. இப்போ நீங்க என்ன செய்தீங்க? அதற்குரிய பதில் என்ன? ஓகே.